ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஹெல்த்தியான ஸ்மூத்தி, அதே மாதிரி லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் இல்லாத நல்ல ஃபில்லிங்கான சூப்பரான லஞ்ச் ரெசிபியும் பார்க்கலாம். இதில் நிறைய ரெசிபிஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் டயட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எல்லா ரெசிபியுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்மூத்தி எடுத்துக்கலாம். மதியம் ரைஸ் இல்லாமல் இந்த மாதிரி காம்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். வாங்க இப்போ ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கலாம். நான் முன்னாடி நாளே பச்சைப்பயிரை மத்தியானம் போல் ஊற வச்சுட்டேன். 6 மணி நேரத்தில் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் நைட்டு தண்ணி எல்லாமே சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு நம்ம டைட்டாக மூடி வச்சிடலாம். அப்போ அடுத்த நாள் சூப்பராக முளை விட்டு வந்துடும். இருக்கட்டும், நான் உங்களுக்கு காலையில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ காலையில் பார்த்திங்கன்னா நான் 7 மணிக்கு பார்க்குறேன். இந்த அளவுக்கு முளை விட்டு வந்திருக்கு. நம்ம லஞ்ச் டயத்தில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஹாட் பாக்ஸ்லேயே நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த முளை விட்ட பயிர் இன்னமும் கொஞ்சம் வளரும். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்மூத்தி பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். அதே மாதிரி பீட்ரூட் பார்த்திங்க அப்படின்னா மீடியம் சைஸ் பீட்ரூட்டில் 1/4 பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். அதிகமாக பீட்ரூட் சேர்க்க வேண்டாம். மாதுளை மீடியம் சைஸ் மாதுளையில் அரை மாதுளை எடுத்திருக்கேன். வாட்டர் மெலான் உங்களுக்கு விருப்பமான அளவில் நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். இதில் 3/4 பாகம் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். நம்ம முதல்ல பீட்ரூட்டையும் இஞ்சியையும் துருவி எடுத்துக்கலாம். சின்ன கண் இருக்க துருவியில் துருவிக்கலாம். அப்போ நமக்கு மிக்சியில் திப்பி திப்பியாக இல்லாமல் ஸ்மூத்தாக அரைஞ்சி வரும். அதே மாதிரி நீங்கள் மிக்சியில் நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணக்கூடாது, அப்படியே தான் எடுத்துக்கணும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதியம் வரைக்கும் பசி நல்லா தாங்கும். ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ வாட்டர் மெலன் கட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வாரத்தில் 4 அல்லது 5 நாள் எடுத்துக்கலாம். இது மட்டுமே எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாதுங்க. இது கூட கண்டிப்பாக நம்ம ப்ராப்பர் டயட்டும் ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த ஸ்மூத்தி எடுக்கிறீங்க அப்படின்னா மதியம் ரைஸை ஸ்கிப் பண்ணுற லஞ்ச் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ துருவி வச்சுருந்த கேரட், இஞ்சி, மாதுளை முத்துக்கள், வாட்டர்மெலான் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இந்த அளவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்த்தாமல் வடிக்காமல் இந்த மாதிரி திக்கான ஸ்மூத்தியாக எடுத்துக்கோங்க. ஸ்கின் எல்லாமே நல்லா க்ளோ ஆகும் உங்களுக்கு பீட்ரூட் சேர்த்துருக்கிறதுனால. அதே மாதிரி மாதுளை டெய்லி ஒரு மாதுளம்பழம் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்மூத்தி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். சூப்பராக நம்மளுடைய ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸ்மூத்தி குடிச்சிட்டு மதியத்துக்கான வேலையை பார்ப்போம். மதியத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிக்கலாம். நம்ம பெரும்பாலும் டயட் இருக்கும்போது முட்டைக்கோஸ் அதிக அளவில் பயன்படுத்தணும் அப்படின்னா வெயிட் லாஸும் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி காய் உங்களுக்கு குறையாமல் நிறையா குவான்டிட்டியில் இருக்கும். நம்ம வதக்குனதுக்கப்புறம் ரொம்பவே ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணுவோம். கேபேஜ் பச்சையாகவும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம பொரியல் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் தைராய்டு இருக்கவங்க மட்டும் கேபேஜ் அவாய்ட் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டேன். இப்போ பொரியலுக்கு தேவையான பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம காயை தாளிச்சிடலாம். இன்றைக்கி சிம்பிளாக தான் கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு தாளித்து விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலையும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். அப்போ மஞ்சள் தூளுடைய பச்சை வாசனையும் நீங்கிரும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொரியல் தாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு சிம் பண்ணி மூடி போட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்போ டேஸ்ட்டே இருக்காது. மூடி போட்டு 2-3 வாட்டி கலந்து மட்டும் விடுங்க, அடி பிடிக்காமல். சீக்கிரமாக சூப்பராக நம்ம பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேவைப்பட்டால் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். டயட் பண்ணும்போது இந்த பொரியல் ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். அடுத்தது நம்ம முளைக்கட்டி வச்சுருந்த பச்சைப்பயிறு நான் எடுத்திருக்கேன். 11 மணி போல் இந்த அளவுக்கு இருந்தது. இப்போ இந்த பச்சைப்பயிறு கூட என்னென்ன மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பீஸ் அளவுக்கு மாங்காய், ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
செர்ரி டொமேட்டோன்னு இந்த மாதிரி குட்டி குட்டியான டொமேட்டோ வந்து சாலடுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதுதான் பயன்படுத்தியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெங்களூர் தக்காளி கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வந்து எலுமிச்சை சாறு புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சாலடாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே மாதிரி முளைக்கட்டின பயிரில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான சாலட் காம்போஸ் வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். சூப்பராக நம்மளுடைய சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நான் இன்றைக்கி வந்து வீட் ரொட்டி பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் கேரட், பாதி பெரிய வெங்காயம், 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் கப்பில் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவும் வந்து அந்த ரொட்டி நல்லா பெருசாக வர்றதுக்காகவும் ஃபில்லிங்காக இருக்கிறதுக்காகவும் தான். காரத்துக்கு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு சப்பாத்தி பண்ணுற அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி காய் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கிறதுனால 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 அல்லது 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மாவு வந்து இந்த காயை லேசாக பைண்ட் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து தானே தண்ணி ஊறி வரும். அப்படி இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. லைட்டாக எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு இருந்தால் போதும். மாவு வந்து பைண்டிங்க்கு மட்டும்தான். இப்போ வந்து தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம கலந்து வச்சுருந்த அந்த காய்கறி, கோதுமை மாவு சேர்த்த கலவையை வந்து சேர்த்து நல்லா வந்து கையில் தட்டி விடுங்க. இந்த ரொட்டியில் பார்த்திங்கன்னா மாவு அதிகம் இருக்காது, காய்கறி மட்டும்தான் அதிகம் இருக்கும். அதனால் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ரொட்டி தட்டிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிரிஞ்சிரும். அதே மாதிரி நம்ம திருப்பி போடும்போதும் வந்து 2-3 பகுதியாக வந்து பிரிஞ்சிரும். அதனால் நல்லா கை வச்சு எல்லா இடத்துலையும் மாவு வந்து ஃபில்லிங்காக இருக்கா அப்படின்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா லைட்டாக திருப்பி பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த பக்கம் மாற்றி போட்டுக்கலாம். நம்ம வந்து சப்பாத்தி மாதிரியோ இல்லை கோதுமை தோசை மாதிரியோ 2-3 வாட்டி திருப்பி போட்டோம் அப்படின்னா 2-3 பீஸ் ஆயிரும். இப்போ ஒரு சைடு வந்து வெந்துருச்சு, நான் திருப்பி போட்டுக்கிறேன். நல்ல கோல்டன் ப்ரௌனாக அதிகமாக காய்கறிகளோட குறைவான மாவோட ரொம்ப ஹெல்த்தியான ரொட்டி இது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ 2 பக்கமே வெந்துருச்சு. நான் வந்து பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். நான் வந்து 2 கரண்டி வச்சு தாங்க மாற்றினேன். ஏன்னா வீடியோவுக்கு வந்து பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக. நம்ம பண்ணி வச்ச ஹெல்த்தியான பயறு சாலட், அதே மாதிரி முட்டைக்கோஸ் பொரியல், ரசம், இது கூடவே வந்து நான் இன்றைக்கி தேங்காய் துவையல் பண்ணேன். அதுவும் ரொட்டிக்கு நல்லாயிருக்கும்னு எடுத்துட்டேன். கொஞ்சமாக வெள்ளரிக்காய், பாதி வெள்ளரிக்காய் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீர்மோர் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் டயட் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேட் ஃபுல்லாக நம்ம எடுத்து சாப்பிடும்போது நமக்கு வந்து பார்க்கும்போதே பாதி பசி குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்க மற்றவங்க மாதிரி எல்லா ஐட்டமும் நம்ம வச்சு நிறையா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையிருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.